Hello all. Unit 4 பார்த்துட்டு இருந்தோம். மைக்ரோபயாலஜி யூனிட் 4 பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் மைக்ரோஃப்ளோரா ஆஃப் மாஸ்டைட்டிஸ் மில்க். ஸோ இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மாஸ்டைட்டிஸ், காசட்டிவ் ஏஜென்ட்ஸ், பப்ளிக் ஹெல்த் சிக்னிஃபிகன்ஸ், transmission, effects on milk composition, control. So mastitis na it is an inflammation of the mammary gland that is caused by the microorganisms. So இந்த microorganisms la என்ன பண்ணுனா udder வந்து invade பண்ணி udderல multiply ஆகி then it produces a toxins. So அந்த toxinsலாம் வந்து mammary glandக்கு harmful-ஆ இருக்கும். So resulting final என்ன ஆகும், milk-ஓட quality-யும் yield-ம் வந்து reduce ஆயிரும். இதான் வந்து mastitis. So it is an inflammation of the mammary gland caused by microorganisms. So next one வந்து classification. Classificationல வந்து ரெண்டு இது இருக்கு. based on first one வந்து based on severity, cause and the characteristics of the exudate fluid base பண்ணி 3 types இருக்கு. First one வந்து clinical, subclinical type and chronic mastitis. So based on the severity, cause and characteristics of exudate fluid base பண்ணி 3 types இருக்கு. clinical, subclinical and chronic mastitis. next பாத்தீங்கன்னா based on the mode of transmission. so transmission base பண்ணி 3 types இருக்கு. contagious mastitis, summer and environmental mastitis. so இந்த contagious mastitis தான் வந்து it is also known as bovine mastitis. then பாத்தீங்கன்னா clinical type. clinical type என்ன அப்படின்னா இதை எப்படி டிடெக்ட் பண்ணலாம், எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை த மேக்ரோஸ்கோபிக் சைன்ஸ் ஆஃப் டிசீஸ் இன் த அனிமல். அனிமலில் வந்து நார்மலாக நம்ம மேக்ரோஸ்கோபிக்காகவே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அடரில் வந்து ஸ்வெல்லிங் இருக்கும் அண்ட் ஃபீவர் இருக்கும். ஸோ ஃபீவர் அண்ட் ஸ்வெல்லிங் ஆஃப் த அடர். மில்கில் பார்த்தீங்கன்னா இட் அப்பியர்ஸ் அ வாட்டரி அப்பியரன்ஸ் ஆகும் அண்ட் கிளாட் ஃபார்மேஷனும் வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து கிளினிக்கல் டைப் மாஸ்டைட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து சப்கிளினிக்கல் டைப். சப்கிளினிக்கல் டைப் பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி டிடெக்ட் பண்ண முடியும்னா லேப் மெத்தட்ஸ் மூலமா அதான் நம்ம டிடெக்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் காமன்லி ரிவீல்டு பை த ரொட்டீன் மைக்ரோஸ்கோபிக் கவுண்ட் ஆஃப் சொமேட்டிக் செல் கவுண்ட்டை வச்சு மில்க்ல இருக்கிற சொமேட்டிக் செல் கவுண்ட்டை வந்து பேஸ் பண்ணி இதை ரிவீல் பண்ணலாம், டிடெக்ட் பண்ண முடியும். இதான் வந்து சப்கிளினிக்கல் டைப். தேர்ட் ஒன் வந்து குரோனிக் மாஸ்டைட்டிஸ். ஸோ குரோனிக் மாஸ்டைட்டிஸ்ல வந்து அடர்ல எந்த ஒரு பெயினுமே இருக்காது. ஆனால் பட் மில்க்ல மட்டும் சர்டைன் காம்போஷனல் சேஞ்சஸ் வந்து இருக்கும். இதான் வந்து குரோனிக் மாஸ்டைட்டிஸ். ஸோ கிளினிக்கல் டைப்னா மேக்ரோஸ்கோபிக் சைன்ஸ் இருக்கும். சப்கிளினிக்கல் டைப் வந்து லேப் மெத்தட் மூலமாக தான் நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். குரோனிக் மாஸ்டைட்டிஸ்ல மில்க்ல மட்டும்தான் சர்டைன் காம்போஷனல் சேஞ்சஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனை பேஸ் பண்ணி பார்த்தோம் இல்லையா 3 டைம்ஸ். கண்டேஜியஸ் மாஸ்டைட்டிஸ்ல வந்து ஸோ இதோட காசட்டிவ் ஆர்கானிசம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஏ கேலக்டியை. நெக்ஸ்ட் ஒன் வந்து சம்மர் மாஸ்டைட்டிஸ். இதோட காசட்டிவ் ஆர்கானிசம் இட் இஸ் காஸ்ட் பை காரினிபாக்டீரியம் பயோஜீன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் என்விரான்மெண்டல் மாஸ்டைட்டிஸ். இட் இஸ் காஸ்ட் பை த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் யூபெரிஸ். நெக்ஸ்ட் ஒன் காசட்டிவ் ஏஜென்ட் ஆஃப் bovine mastitis. ஸோ நார்மலாக என்னென்ன காமன் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து காஸ் பண்ணுது, இந்த மைக்ரோ ஆர்கானிசம் என்னென்ன ஆர்கானிசம் வந்து bovine mastitis காஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ காமன் ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ், அப்புறம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஸ்பீஷீஸ். ஸ்ட்ரெப்டோகாக்கஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஏ கேலக்டியை அண்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் டிஸ் கேலக்டியை அண்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் யூபெரிஸா. நெக்ஸ்ட் ஒன் கோலிஃபார்ம் பாக்டீரியால E. coli, Citrobacter species, Enterobacter and Klebsiella species and next one Actinomyces pyogenes. ஸோ இந்த 4 தான் வந்து காமன் ஏஜென்ட்ஸ். ஸோ காமன் ஏஜென்ட் வந்து என்னெல்லாம் அப்படின்னா Staphylococcus aureus, Streptococcus species, Coliform bacteria and Actinomyces pyogenes. லெஸ் காமன் ஏஜென்ட்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஸ் காமன் ஏஜென்ட்ல பார்த்தீங்கன்னா லிஸ்டெரியா மோனோசைட்டோஜின், சூடோமோனாஸ் அரபினோசா, மைக்கோபிளாஸ்மா போவிஸ், காரினிபாக்டீரியம் போவிஸ் அண்ட் காரினிபாக்டீரியம் டிப்தீரியே, நொகார்டியா ஸ்பீஷிஸ், அதில் வந்து நொகார்டியா ஆஸ்டிராய்ட்ஸ்.
Next one, coagulase negative Staphylococcus species, Bacillus cereus. Then Brucella abortus, Clostridium perfringens, Coxiella burnetii, Leptospira, Mycobacterium bovis, Serratia marcescens, Prothecus sophi. இது வந்து ஒரு ஆல்கே டைப். இது எல்லாமே லெஸ் காமன் ஏஜென்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காமன் ஏஜென்ட்ஸ்னு ஒன்று பார்த்தோம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ பப்ளிக் ஹெல்த் சிக்னிஃபிகன்ஸில் இப்போ மாஸ்டைட்டிஸ் காஸ் பண்ணுற மைக்ரோப்ஸ் வந்து இட்ஸ் ஆல்சோ பேத்தோஜெனிக், ஹியூமன்ஸ்க்கு வந்து பேத்தோஜெனிக்காகவும் இருக்கும். ஸோ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஸ்பீஷீஸ் விச் இஸ் அசோசியேட்டட் வித் மாஸ்டைட்டிக் மில்க் என்ன பண்ணுன்னா ஹியூமன்ஸ்க்கு ஃபுட் பாய்சனிங் வந்து காஸ் பண்ணும். பிகாஸ் ஆஃப் என்ட்ரோடாக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இட் காசஸ் ஃபுட் பாய்சனிங். தென் டிரான்ஸ்மிஷன் பார்க்கலாம். மாஸ்டைட்டிஸ் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்னா ஒரு ரிப்பீட்டேட்டிவ் கான்டாக்ட் வித் த மில்கிங் மிஷின் அண்ட் த்ரூ கண்டாமினேட்டட் ஹேண்ட்ஸ்னாலையும் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். another route is via the oral to adult transmission among the calves. next one வந்து effects on milk composition. so milkல என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து அப்பியர் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹையர் somatic cell count. so milk mastitis milkல வந்து it has a higher somatic cell count. ஸோ ஹையர் somatic cell கவுண்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மில்கோட குவாலிட்டி வந்து லோ ஆகும். தென் பார்த்தீங்கன்னா ஹை மைக்ரோபியல் கவுண்ட் இருக்கிறதுனால இட் ரெடியூசஸ் த ஈல்டு, அதோட உற்பத்தியும் வந்து கம்மியாகும் மில்கோட ஈல்டு. தென் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூயன்ஸ் வித் இன்க்ரீஸ்டு கான்ஸ்டியூஷன். ஸோ இன்க்ரீஸ்டு கண்டென்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லெவல் ஆஃப் டோட்டல் வே ப்ரோட்டீன்ஸ், அதாவது மெயினாக பிஎஸ்ஏ பொவைன் சீரம் அல்புமின் இம்யூனோகுளோபுலின்ஸ் அண்ட் சர்டைன்ஸ் அதர் அயான்ஸ்லாம் வந்து என்ன ஆகும் இட் இன்க்ரீசஸ் சிக்னிஃபிகண்ட்லி. மில்கோட பிஹெச்சும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். என்சைம்ஸ் வந்து நேம்லி ப்ரோட்டியேஸ், லிபேஸ், ஆல்டோலேஸ், சார்பிட்டால், டீஹைட்ரஜனேஸ் ஆல்சோ கெட் இன்க்ரீஸ்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து கான்ஸ்டியூயன்ட் வித் டிக்ரீஸ்டு கான்ஸ்டியூஷன். எதெல்லாம் டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் லெவல், ஃபேட் லெவல், டோட்டல் கெசின் லெவல், அப்புறம் பொட்டாசியம் அண்ட் அதர் மினரல்ஸ் ஆல்சோ டிக்ரீசஸ். இந்த மாஸ்டைட்டிஸ் மில்க்ல வந்து இட் ஹேஸ் அ லோயர் எஸ்என்எஃப். எஸ்என்எஃப்னா சாலிட் நான் ஃபேட்டா. இதான் வந்து இது வந்து லோயர் எஸ்என்எஃபா இருக்கும். தென் சாந்தைன் ஆக்சிடேஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் மில்கிங் ஹைஜீன் இருக்கணும். அண்ட் கவுஸ்க்கு வந்து க்ளீன் அண்ட் ட்ரை பெட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இது மூலமாக இட் டிக்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைரி ஒர்க்கர்ஸ், மில்கிங் ப்ராசஸ் இப்போ டைரி ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணியிருக்கணும், ரப்பர் கிளவுஸ் வந்து வேர் பண்ணியிருக்கணும். அண்ட் மிஷின்ஸ் வந்து மில்கிங் மிஷின் வந்து ரெகுலராக வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ தட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், மாஸ்டைட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். தென் டிரான்ஸ்மிட் ஆகுறதையும் வந்து டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மாஸ்டைட்டிஸ், மைக்ரோஃப்ளோரா ஆஃப் மாஸ்டைட்டிஸ் மில்க் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அதில் அது மாஸ்டைட்டிஸ்னா என்ன, இட் இஸ் அன் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி மம்மரி கிளாண்ட் தட் இஸ் காஸ்ட் பை த மைக்ரோப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம், மைக்ரோப்ஸ் அதோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம், என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கிளினிக்கல், சப்கிளினிக்கல் டைப், அதுக்கப்புறம் குரோனிக் மாஸ்டைட்டிஸ் இருக்குது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சிவியாரிட்டி பொறுத்து. ஸோ டிரான்ஸ்மிஷன் மோடை பொறுத்து 3 இருக்குது. என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ டிரான்ஸ்மிஷனை பேஸ் பண்ணி 3 டைப் இருக்குது. ஸோ கண்டேஜியஸ் மாஸ்டைட்டிஸ், சம்மர் அண்ட் என்விரான்மெண்டல் மாஸ்டைட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம், காமன் ஏஜென்ட்ஸ், என்னென்ன காசட்டிவ் ஆர்கானிசம். ஸோ காமன் ஏஜென்ட்ல 4 டைப் இருக்குது, ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஸ்பீஷீஸ், கோலிஃபார்ம் பாக்டீரியா அண்ட் ஆக்டோமைசஸ் ஸ்பீஷீஸ். ஸோ அதுக்கப்புறம் லெஸ் காமன் ஏஜென்ட்ஸும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. வேற என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன், எப்படி மாஸ்டைட்டிஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது, தென் எப்படி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலாம், அப்புறம் மில்க்ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து அப்பியர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். மெயினாக ஹையர் சொமேட்டிக் செல் கவுண்ட் இருக்கும் அண்ட் ஹை மைக்ரோபியல் கவுண்ட் இருக்கும். வேற என்னன்னா மில்கோட பிஹெச் இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் லெவல், ஃபேட் லெவல், கெசின் லெவல்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகும். அண்ட் இட் ஹாஸ் அ லோவர் எஸ்என்எஃப் இருக்கும். ஸோ கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் மில்கிங் ஹைஜீன் வந்து ஃபாலோ பண்ணணும். இதான் வந்து கண்ட்ரோல் மெஷர்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த மாஸ்டைட்டிஸ். நெக்ஸ்ட் வீடியோவில்
நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.